வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு வெப்சைட் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கு ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் HTML தலைப்புகள். இது உங்க வெப்சைட்டோட கண்டென்ட்க்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி. எல்லாத்தையும் கரெக்ட்டா தாங்கி பிடிக்கும். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிற இந்த டெக்ஸ்ட படிக்க முடியுதா? ஒரே கசகசன்னு இருக்கு இல்லையா? ஆனா அதே டெக்ஸ்ட் வலது பக்கம் தலைப்புகளோட எவ்ளோ அழகா நீட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு தெளிவான அமைப்பை நம்ம எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான் HTML தலைப்புகள் நமக்கு ஒரு சூப்பரான கருவி. சரி, இந்த தலைப்புகள்னா வெறும் பெரிய எழுத்து தானே, இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்னு நீங்க யோசிக்கலாம். இது வெறும் டிசைனுக்காக இல்ல, இதுக்கு பின்னாடி ரெண்டு ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின்களுக்கு. நீங்க தலைப்புகளை சரியா பயன்படுத்தினா உங்க வெப்சைட்ல என்ன இருக்குன்னு கூகுளுக்கு ஈஸியா புரியும். ரெண்டாவது நமக்காக, அதாவது உங்க வெப்சைட்டை பார்க்க வர யூசர்ஸ்க்காக, அவங்க தேடி வர விஷயத்த வேகமா கண்டுபிடிக்க இந்த தலைப்புகள் தான் வழிகாட்டும். அப்போ இந்த HTML தலைப்புகள்னா அப்படி என்னதா விஷயம்? ரொம்ப சிம்பிள். உங்க வெப்சைட்ல இருக்கிற தகவல்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள அமைப்பை கொடுக்கிற ஸ்பெஷல் டேக்ஸ் தான் இது. இதுல எது முக்கியம், எது அடுத்ததுன்னு ஒரு படிநிலை வரிசையும் இருக்கு. HTML-ல H1ல இருந்து H6 வரைக்கும் 6 வகையான தலைப்பு டேக்ஸ் இருக்கு. இதுல H1 தான் கிங், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. அப்படியே வரிசையா கீழே போக போக H6 தான் கடைசி, அதோட முக்கியத்துவம் கொஞ்சம் கம்மி. மேல இருந்து கீழேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப H1 டேக ஒரு புத்தகத்தோட மெயின் டைட்டில் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு தானே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வெப் பேஜுக்கு ஒரே ஒரு H1 தான் இருக்கணும். அதுதான் அந்த முழு பக்கத்தோட முக்கியமான தலைப்பு. அடுத்து H2. நம்ம புத்தக உதாரணத்திலேயே சொன்னா இது ஒரு அத்தியாயத்தோட தலைப்பு மாதிரி, அதாவது ஒரு சாப்டர் டைட்டில் மாதிரி வச்சுக்கலாம். உங்க பக்கத்தோட ஒரு முக்கியமான பகுதியே இது குறிக்கும். அப்புறம் வருது H3. இது ஒரு அத்தியாயத்துக்குள்ள வர சின்ன சின்ன துணை தலைப்புகள் மாதிரி. H2க்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை இன்னும் பிரிச்சு காட்டுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இதே லாஜிக் தான் H4, H5, H6 வரைக்கும் போகும். ஓகே, இப்ப இந்த டேக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி சரியா பயன்படுத்துறது? ஒரு வலுவான வெப்சைட் கட்டமைப்புக்கு சில கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள், 3 ரூல்ஸ் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஒரு பேஜுக்கு ஒரே ஒரு H1 தான் பாஸ். 2, H1க்கு அப்புறம் H2, அதுக்கப்புறம் H3ன்னு அந்த வரிசையை மாத்திடாதீங்க. 3, ரொம்ப முக்கியம், எந்த லெவலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது H1லேருந்து நேரா H3க்கு தாவறது அது தப்பு. அது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் போடாம 2வது மாடி கட்டுற மாதிரி, அது சரியா வராது. இதுதான் ஆரம்பத்துல நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு. நல்லா கவனிங்க. ஒரு எழுத்த பெருசா காட்டுறதுக்கோ இல்ல போல்டா மாத்துறதுக்கோ இந்த ஹெட்டிங் டேக்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. இது ஸ்டைலிங்கான விஷயம் இல்ல, இது ஸ்ட்ரக்சருக்கான விஷயம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ எனக்கு ஹெட்டிங்கோட சைஸ மாத்தணும், கலரை மாத்தணும்னா என்ன பண்றது? அதுக்கும் வழி இருக்கு, சரியான வழி இருக்கு. வாங்க அதையும் பாத்திரலாம். பாருங்க, டிஃபால்ட்டாவே ஒவ்வொரு ஹெட்டிங்குக்கும் ஒரு சைஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதோட தோற்றத்தை மாத்தணும்னா பெஸ்டான வழி CSS பயன்படுத்துறது தான். அதுதான் சரியான ப்ரொஃபஷனல் முறை. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் உங்களுக்கு எவ்ளோ புரிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாப்போமா? ரெடியா? இதோ உங்க கேள்வி. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற H2, H1, H6 இந்த 3ல எது ரொம்ப பவர்ஃபுல்லான முக்கியமான தலைப்பு? ஒரு 2 செகண்ட் யோசிங்க பாப்போம். சூப்பர், நீங்க H1 அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தான் வின்னர். ஆமா, H1 தான் எப்பவுமே ஒரு பக்கத்தோட மிக முக்கியமான பிரதானமான தலைப்பு. அந்த படிநிலையில டாப்ல இருக்கிறது அதுதான். ஓகே, நாம இப்ப இந்த டாபிக்கோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம், அப்போதான் மனசுல நல்லா பதியும். இந்த 4 பாயிண்ட் மட்டும் எப்போ மறக்காதீங்க. 1, ஒரு பேஜ்க்கு ஒரே ஒரு H1. 2, ஹெட்டிங்ஸுங்கிறது உங்க பேஜோட அவுட்லைன் மாதிரி, அது ஒரு வரைபடம். 3, அந்த H1, H2, H3 ஆர்டரை மட்டும் மாத்திராதீங்க. கடைசியா அழகுபடுத்துறதுக்கு CSS தான் யூஸ் பண்ணணும், ஹெட்டிங் டேக்ஸே இல்ல. இப்ப நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் நீங்க அடுத்ததா ஒரு வெப்சைட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க அடுத்து உருவாக்க போற வெப் பேஜ்ல இந்த ஸ்ட்ரக்சரை எப்படியெல்லாம் இன்னும் கிரியேட்டிவா பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.